நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஆர்பர் பீச் சைடு தான், கொஞ்சம் தள்ளி வந்திருக்கோம். சரிங்களா? யாருக்கு நான் முந்தைய வெளியில் பார்த்துருக்க நண்பர்களுக்கு தெரியும். இந்த கல் கிடக்கு பாருங்கள். சரிங்களா? அந்த சைடில் தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். நம்ம சதாம்பரோ வந்து வீச்சோவில் போட போகிறாரு. உள்ளே மீன் நிற்கிது. அதில் எதாவது மாட்டுதா அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆட்ட கதாநாயகன் வந்துட்டார். அந்த வராரு பாருங்க. வந்துட்டாருங்களா? வீச்சோலை தீட்டு வந்துட்டார். அவர் இனிமேல் வீச்சோலை போகிறத பார்த்துருவோம். மீன் தண்ணிக்குள்ளே பயங்கரமாக நிற்கிது. ஒரு சின்ன குட்டை தான். இந்த இடத்துக்குள்ளே தண்ணி நிற்கிது. லோ டயர்டு. அதனால் இந்த இடத்துல ஒதுங்கி நிற்கிற மீன் அப்படியே உள்ளே நிற்கி அதை தான் அவர் பிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறாரு. நம்ம ஆட்டநாயகன் வந்து ரெடி ஆகிட்டார். வலையை எடுத்துட்டாரா? இந்த இதில் போடுது. பட்டாரா? பாருங்க. ஏழு கிடக்கான், வலையில் கிடக்கான். அட்டிய பாருங்க. சொன்னோம்ல, அட்டிய பார்த்தீங்களா? ப்ரோ எடுத்துட்டு வரான்னு தெரியலையே. வருமா? எதிர்பார்த்தோம். வேற லெவலில் எப்படி பாயுது பாருங்க. பாயிர பாய்ச்சல பாருங்க. மீன் சைஸ் மீன் கிடக்கு. நல்லா பாயுது பார்த்தீங்களா? அவனை கல்லட்டு களைச்சி வெளியே எடுத்துருவோம். அதை பாருங்க எப்படி பாயுது பாருங்க. இன்னும் வரைக்கும் பாஞ்சு தான் எடுக்கான பொடிச்சு தான் காய் பாயுது. சைஸு உள்ளே கிடக்கா இல்லை வெளியே தப்பிச்சிட்டான்னு பார்ப்போம். எப்படி கிடக்கும்? ரெண்டு கிடக்கா போட்டு பார்த்தீங்களா? எடுத்தாச்சு. மொதல் டைம்ல எத்தனை? 3ஆ 2ஆ? சூப்பர். கிடைக்கானா செம. பாருங்க சின்ன குட்டை. அந்த மீன் என்ன ஓட்டம் ஓடுது பாருங்க. அவ்வளோ இங்கிட்டு ஓடிட்டு ஓடுது. சதான் ப்ரோ மொதல் அட்டம்ப்டில் ஒரு மீன் தான் சைஸாக போட்டிருக்கு. அடடா, இதை விட பெருசு நிற்கிறேன்பா உள்ள. போயிட்டானே. ஒரு கிளைக்க மாட்டேங்குது பாருங்க. நம்ம வீச்சோவில் கண்டே இப்போ போட முடியல நண்பா. சொல்ல போனால் பார்த்தீங்களா? எல்லாத்தையும் கேதர் பண்ணி சொல்லி கொடுத்துட்டோம். ஒன்று தான் சைஸாக மாட்டியிருக்கு. ஆனால் உள்ளே கிடக்கு, வசமாக கிடக்கு மீன். இந்த மாதிரி சுண்டுகள் பட்டால் கூட போதும். பாருங்க சைஸாக உள்ள மீன். கடிபட்டு கிடக்கான இந்த இடத்துக்குள்ளேருந்து மீன் வெளியே போக முடியாமல் பண்டாரிக்கிட்ட கடிபட்டுருக்கான். தம்பி எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க. ஆமாம், இதுலேருந்து வெளியே போக முடியாத. அதுக்கிட்ட கடி வாங்கி இதாகிட்டு இருக்கு. 2வது அட்டம் எரிஞ்சிட்டாரு. அட்டிய கிளி மாட்டிட்டான்டா. ஷல்லா குட்டி அட்டியை பற்றிலா? அவ்வளோத்தையும் அங்கேருந்து இங்கே விரட்டி விட்டு இங்கிட்டு பிடிச்சிருக்கோம். சதாம்பரோ இங்கேருந்து போட சொன்னார். போயிட்டு சம்ப கேளு. ஆனால் நிறைய கல்லுக்குள்ளே ஒதுங்கிட்டு பாருங்க. பாய்ச்சலை கேளுங்க. போட்டு போட்டு என்ன ப்ரோ சொல்கிறீங்க? முரடு தட்டிச்சில்லா? இந்த ரவுண்ட் ஜாக் பாட்டி. இந்த ரவுண்டு வரலாம் குடிச்சாருப்பா. பாறைக்குட்டி தான் கிடக்கும் அதுக்குள்ளே. சதான் ப்ரோ ஒரு நேரம் பிடிச்சாரு பார்க்கணும். பாறை பீச்சு வலையில் சப்புன்னு பாருங்க. சபிக்கு பாறை மாதிரி கிடக்கு. பரவாயில்ல சைஸா. உடம்பு பிடிச்சி உள்ள போட்டார். உள்ள மீன் கிடக்கு பயங்கரமாக. ஆனால் விவரமாக இருக்குது. ஊர்லாப்பட்ட மீன் இருக்கு நண்பா உள்ள. காலையில் சரியான தண்ணி வத்து சதாம்பரம் அங்கேருந்து கிளம்பி போகிறதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகிட்டு தண்ணி அந்த பக்கம் ஏறிட்டு. பார்த்தீங்களா? அந்த பக்கம் சுத்தமாக தண்ணி கிடையாது. இந்த இடத்துல ஒரு சின்ன குட்டை மாதிரி சின்னதாக தான் கிடஞ்சி. அவ்வளோ மீன் அந்த தண்ணிக்குள்ளே தான் நின்றுச்சு. கல்லுக்கிட்ட போக முடியாமல் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு.
போகிறாங்க. அடுத்த வாரத்துக்கு வீசி அள்ளிடணும். அப்படியா ப்ரோ? மொத்தமாக அள்ளிடணும். ரைட்டு. கடுவத்தை பார்த்துட்டு வந்துருங்கண்ணே. கடுவத்தை பார்த்து ஒரு நாள் வச்சு வராமல் கம்மிக்கிறாரு. இன்றைக்கி எப்படியும் கறிக்கு மீன் பிடிக்காமல் போக மாட்டாரு. இன்னும் 2 வீச்சு வீசினாலும் எப்படி கறிக்கு தேடிடும். அதில் போன வந்து ஒரு 2 மீன் வந்துச்சு, 2-3 மீன் போல வந்துச்சு. இதில் ஒரு 2-3 மீன் போல வந்துருக்கு. 4 மீன் பரவாயில்ல. ஆனால் நின்ன மீனுக்கு இதில் 1% கூட வரல. அவ்வளோ விவரமாக ஓடி ஒழியுது. இல்லை அந்த இருக்கு பாருங்க. அந்த கல்லை ரவுண்டாக சுற்றி நிற்கி, கல் மேலே நிற்கிது. நீங்கள் எரியும் போது உள்ள ஓடி. அடா அடா அடாடாடா மாட்டிட்டானா? ஷே, சைஸில் போட்டுட்டார கரெக்டானா? நல்ல சைஸ் மீன் நண்பா. அடாடாடா, வீடியோவில் பார்க்க முடியும், ஆனால் கைக்கு வரலையே. எப்படி பாஞ்சி பார்த்தீங்களா? நல்ல சைஸு போச்சு. அந்த ஒரு மீன் தான் உள்ளே உட்காந்துருந்துருக்கு, அதுவும் எஸ்கேப்பு. இந்த ரவுண்டு ஒன்றும் வரல பாருங்க. 2-3 ஊடகம் மட்டும் தான் வச்சு உலகத்துக்கு போட்டாங்க. இங்கிட்ட பத்தல, இங்கிட்ட பத்தல. இல்லை இந்த இதில் மீன் பார்த்து மைண்டில் அட்டம்ப்ட்டு எல்லாம் எஸ்கேப்புக்கு. ஆட்ரா கேட்ச் பிடிக்கின்ற அவெல்லாம் பாயணும். சார் எவ்வளோ மீன் நினச்சி 1 கிலோ மீன் கூட பிடிக்க முடியலையே. ரொம்ப நேக்காயிட்டானே. அப்புறம் வந்து ஃபைனலாக ஒரு ஏரி எரிஞ்சு பார்ப்போன்னு இருக்காங்க. அந்த இடத்துல மீன் தெரியுது, ஆனால் கல்லுக்கு மேலே நிற்கி கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. பார்ப்போம். போட்டுட்டாரு, ஆனால் அந்த கல் தான் பிரச்சனையே. செம்ம விவரம். அவர் சொன்ன மாதிரி தான் இருக்குது. ஒன்று அந்த பக்கம் செத்தியோட தண்ணி இருந்தாலும் அந்த பக்கம் ஓடிடுது, இல்லைன்னா நம்ம சைடு ஓடி வந்துடுது. பாருங்க, மீன் சின்ன மீன் நல்லா பாயுது நண்பா. இதே பரிசு மாட்டக்கூடாதா? அவ்வளோதான். அவர் இங்கே இருந்தா. ஆமாம், இது வந்ததுக்கு ஒரு 1/2 கிலோ மீன் தான் பிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். வந்து நமக்கு காய்ச்சல் வேற ஆகி போச்சு. ஒரு வாரத்துக்கு மேலே படுத்தாச்சு. அதுதான் உண்மை, சரிங்களா? இப்போ வந்து நம்ம கொடையில் வந்து வீச போகிறாங்க. சதான் ப்ரோ, என்ன நடக்கு, எதோ மீன் மாட்டுதா அப்படிங்கிற பார்ப்போம். வலையும் ஓவர் பீத்தல் ஆயிடுச்சு. நிறைய மீன்கள் தட்டி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நம்ம வந்து இடையில வந்து ரீல் வேலை பார்க்குற மாதிரி போட்டிருந்தோம். சரிங்க ப்ரோ. இப்போ வந்து மடையில் அங்கே போய் போட போகிறாங்க. நம்ம இடையில வந்து ரீல் வேலை பார்க்குற மாதிரி போட்டிருந்தோம். ஒரு 4 நண்பர்களுக்கு பயன்படும் அப்படின்ட்டு. பயன்பட்டுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? உங்களுக்கு ஈஸியான முறையில் தான் நான் காட்டியிருக்கேன். போடுங்க. வாட்டு கொட்டரு கொட்டரு. மீன் கிடக்கு, மீன் கிடக்கு, மீன் கிடக்கு, மீன் கிடக்கு ப்ரோ. மீன் எவ்வளோ மீன் போகுது ப்ரோ. எல்லாம் உள்ளே ஒதுக்கிட்டா போ. அட்டா மீன் கிடக்கா கிடக்கா. மீன் அங்கங்கே பாயுது நண்பா, பயங்கரமா. நாங்களே எதிர்பார்க்கலாம், ஆனால் குப்பை நிறையா வருதுன்னு நினைக்கிறேன். குப்பை மீன் எல்லாம் சேர்ந்து வருது. பார்ப்போம். மீன் கம்மி தான் நண்பா, நிறைய உள்ளே ஒதுங்கிட்டு இருந்திருக்கு, மிஸ் ஆகிட்டு. ஆனால் பரவாயில்ல, வந்ததுக்கு வீசினதுக்கு ஏதோ பிடிச்சிருக்கோம். கரெக்டாக வீசணும். வீச்சோலையை பொறுத்த வரைக்கும் பருவட்டு ஃபுல்லாக போயிட்டு. ஏன்னா நான் யாருக்குனே சொல்லியிருப்பேன், சதாம்பரோ வலை வந்து கொஞ்சம் பீத்தல் ஆகிடுச்சு. அதனால் பட்டிருந்தாலுமே உருவிடும். ஏஞ்சல் அதுக்கப்புறம் என்னது, ஊடகம், மணலை, குறுங்கை, குளஞ்சான், நிறைய ரகரகமாக மீன் பிடிச்சிருக்காரு.
ஆனால் நிறைய பிடிக்கல, அவ்வளோதான். ரகரகமாக வந்திருக்கு. ஒரு சில நாள்லாம் நம்ம மீன் நிறைய நிற்கும்போது கரெக்டாக அடிச்சிட்டோம், பல பீத்தல் இல்லை அப்படின்னா நிறைய மீன் மாட்டணும்பா. ஒரே டயத்தில் ஒரு 1 கிலோ 2 கிலோ மீன் மாட்டுற அளவுக்குலாம் மாட்டிடும். பிடிச்சிருக்கோம். அப்படி இப்போதைக்கு நாங்கள் பிடிக்க முடியல. இந்த எப்போ வீடியோ போட்டோமோ அப்போயிலேருந்து எங்களாலே பிடிக்க முடியலன்பா, அதுதான் உண்மை. சதாம்பரம் அப்போ போய் கழிக்கலை ஊற்றுவார். என்னத்தையாவது மீன் பிடிச்சி ஓட்டிக்கிட்டு இருந்தேன், அதையும் கேட்ட போட்டுட்டியடா அப்படின்னு அப்பப்போ களி ஊற்றுவார். இருந்தாலும் ஒரு 4 நண்பர்கள் பயன்படுத்திட்டு தான் நம்ம போட்டோம். பாருங்க, ஆளாளுக்கு வீச்சோல வாங்கிட்டாங்க. சொல்ல போனால் கம்பு எடுத்தவங்களாம் வந்து அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோம், இல்லைன்னு சொல்லலை. இப்போ வந்து வீச்சு வலை நீங்கள் விசிறீங்க அப்படின்னா மீன் நிற்கிற இடத்துல விசிறி பழகக்கூடாது நண்பா. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மீனை கலைக்கக்கூடாது. நீங்கள் ப்ளைன் வாட்டர்லையோ இல்லை வேறு இதுலையோ நீங்கள் வீசி வீசி பழகணும் முதல்ல. மாடியிலையோ இல்லைன்னா ஓப்பன் பிளேஸ்லையோ நீங்கள் வீசி பழகிட்டு மீன் இருக்க இடத்துல நீங்கள் டார்கெட் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு நான் மீன் இருக்க இடத்துல தான் நான் போட்டு வீசும் அப்படின்னீங்கன்னா மீன் கலைஞ்சிரும். இப்போ சப்போஸ் அந்த இடத்துல வந்து ஒரு டைமிங்கில் அந்த மீன் வருது அப்படின்னா நீங்கள் டெய்லி அதே டயத்தில் வந்து வீசும்போது அது உஷாராயிரும், நமக்கு மீன் கிடைக்காது. அதனால் நீங்கள் பீச் வலை வீசுறீங்க ஆசைப்படுறீங்கன்னா ஓப்பன் பிளேஸில் வீசி பழகிட்டு வந்து இதை வீசுங்க, சரிங்களா? இப்போவும் அடுத்த குழு சொல்லி கொடுக்கேன், அதுக்கும் ஏசுவார். நீங்கள் இப்போயாவது வீச தெரியாமல் அலையிறாங்க, நீ அதுக்கும் ஒரு செக் வைக்கியா? அதையும் ஜோலி பிடிக்க வைக்க இன்னும் அடங்கலையாடா நீ அப்படின்னு ஏசுவார். நம்ம ப்ரோ தானே ஏசிட்டு போகிறாரு. அவரும் ஒரு நண்பரை பார்த்தா பழகிருப்பார். அதானே ப்ரோ உண்மை? சரி, ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுத்ததா இருக்கட்டும். அடுத்து எந்த பக்கம் ப்ரோ? அந்த பக்கம் ஒரு வீச்சு போகிறாரு, அந்த பக்கம் என்ன நடக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு. அவருக்கு தேவையான மீனை மட்டும் எடுத்துகிட்டு சின்ன மீன்கள் உள்ளாத்தையும் உள்ளோட போகிறாரு. எப்போதுமே நாங்கள் இறக்கி தேவைன்னா மட்டும்தான் அந்த சின்ன மீன்களை பிடிப்போம். இல்லாத பட்சத்துக்கு நாங்கள் உள்ளே விட்டுருவோம். வேண்டாம் அப்படின்னா வேண்டாம், உள்ளே போட்டுருவோம். அது செத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாவாது, ஓடிடும். சரிங்களா? அப்புறம் எதுக்கிட்ட பிடிக்கிங்க அடிப்பீங்க. நம்ம வந்து சைஸ் மீன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று படாதா அப்படின்னா வீச்சுலையை வீசுவோம். அடிச்சுன்னா அதை எடுத்துச்சுக்கிடும். அந்த எல்லாத்தி பொறுத்த வரைக்கும் வளர்க்கலாம் நண்பா. பதிலா 1 மாதம் வரைக்கும் சதாம்பரம் வந்து தண்ணி தொட்டியில் போட்டு வளர்த்து போகிறதுக்காக. இப்போ மோட்ரு எதுவும் ஆஃப் ஆகிட்டாலோ என்னம்மா ஆகிட்டாலும் செத்து போகும். மோட்ரு ஓடிச்சுன்னா நல்ல தண்ணியில் இது கிடக்கும், இது வேகமாக கன்வெர்ட் ஆகிரும். அதனால் இந்த மீன் கிடச்சிதுன்னா நீங்கள் தொட்டியில் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். சரி, இது வேண்டாம், உள்ளே போட்டோம். ஒரு 4 மீன் எடுத்து வச்சுருக்காரு பாருங்க. இப்போ இந்த சைடு கடல் சைடு வீச போகிறாங்க. எங்களுக்கு எப்போதுமே அதிகமாக பலன் அளிக்கிறதே இந்த இடம் தான். ஊரில் போட்ட மீன் பிடிச்சிருக்கோம். சதாம்பரம் அனுபவத்தில் நிறைய பிடிச்சிருப்பாரு, என் அனுபவத்திலும் நிறைய பிடிச்சிருக்கு. இந்த பக்கம் தான் அதிகமாக பிடிச்சிருக்கேன். அந்த பக்கத்தை பிடிச்சிருந்த விட இந்த பக்கம் தான் அதிகமாக பிடிச்சிருக்கோம் நாங்கள் 2 பேருமே. ஆனால் இந்த பக்கம் இப்போ வர வர மீனே கிடைக்க மாட்டேங்குது. மிஸ்டர் பதிலா என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வலைகள் அது இதுன்னு உழுது. ஒன்றுமே இல்லை பாருங்கள், அப்படியே கம்முன்னு கிடக்கா. வலையும் வாங்கிட்டாரு, ஒன்றையும் காணும். இந்த இடம் பலனளித்த இடம் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த பக்கம் கூட இப்போ 4 மீன் பிடிச்சாங்க. ஏப்பா ஒரே 2 மீன் வந்துருக்கப்பா, பாறைக்குட்டியே. ஆமாம், இந்த சீசனில் கூனி இறங்கியிருக்குன்னு சொன்ன மாதிரி. பொடி கூனி வந்திருக்கு. நம்ம செல்லில் காட்ட முடியாது, நம்மளால் பார்க்க முடியும், ஆனால் செல்லில் காட்ட முடியலன்பா. சாரி. ஒரு பாறை கொஞ்சம் சைஸாக இருக்குது, அதை மட்டும் எடுப்பார் நினைக்கிறேன். அதை இப்போ எடுக்காத பற்றியில் அது மட்டும் தான் கொஞ்சம் சைஸாக தருது, அது ரொம்ப பொடிசாக இருக்குது. சரி, வீசினதுக்கு ஒரே ஒரு மீனாக வச்சேன். உன்னோட சவுண்டை கேட்டு எவ்வளோ நாள் ஆகுதுடா. அதீடா சூப்பர். வந்ததுக்கு 5 மீன். யாருக்குன்னா ஒரு வீடியோ எடுத்து 1 வாரம் கழித்து திருப்பி வந்து காய்ச்சல்லாம் கொஞ்சம் சரியான பிறகு இன்றைக்கி வந்து சதாம்பரம் வீச வச்சு தான் அந்த வீடியோ எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னடா நீ மீன் பிடிக்கிற வீடியோ வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் வரைக்கும் உடம்பு ஒன்றும் கிளியர் ஆகலை, சகஜ நிலைக்கு வரல. இன்னும் கால் கை எல்லாம் உளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால ஃபிஷ்ஷிங் போக முடியாமல் இருக்கேன். அதனால தான் வீடியோ இறங்கலை, வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் சீராகிட்டுன்னா நம்ம வந்து வீடியோ நம்ம ரெகுலராக கொடுத்துடலாம், சரிங்களா? இப்போ இந்த வெயில் அடிக்கிறதுனால பெரிய அளவில் மீன் இறக்கமும் கிடையாது.
நம்ம அந்த வெயில் மேலே வந்து தண்ணி ஹீட் அதிகமாக இருக்கிறனால மீன் வந்து கீழே தான் நிற்கிதே தவிர மேலே நம்ம போடுற லூர்களையோ எதையோ வந்து எடுக்க மாட்டேங்கி. அதுவும் ஒரு காரணம். நமக்கு வந்து மெயின் காரணம் வந்து உடம்பு சரியில்லாத தான் காரணம். சரிங்களா? நான் அந்த ரீல் ரிப்பேர் பார்க்கறதுலேயே சொல்லியிருப்பேன், எனக்கு உடம்பு சரியில்லை நண்பா, அதனால தான் வீடியோ வரல அப்படின்ட்டு. நிறைய நண்பர்கள் பார்க்கல, அதனால தான் திருப்பி மென்ஷன் பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம உடம்பு கொஞ்சம் கிளியர் ஆன உடனே நீங்கள் எதிர்பார்க்குற வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுப்பேன் அப்படின்னு நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் வரேன். சரிங்களா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எங்களையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் குவாலிட்டியாக வீடியோ கொடுப்போம், நம்பி பயணத்தை தொடர்றோம். சரிங்களா? இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. பாய்.